Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா கேம்பா தான் ஆட்சி தள்ளுங்க. அதே மாதிரி ஹோலி சனா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். Chica சொன்னல ஆர்சிபி அடிக்க போறாங்க எம்ஐய அப்படின்னு prediction coming true again, but RCB too dominant today. Chica லாஸ்ட்ல yes of course ரத்தஃபோர்ட் அடிச்சு மேட்சை வந்து கொஞ்சம் ரெண்டுல வந்து ஒரு 20 ரன்ஸ்ல தான் ஓதப்பட்ட மாதிரி காமிச்சாங்க. But the reality was the match was actually over within the 15th over match காலி. Outstanding performance. Phil Salt உப்பு வேகாது நீங்க உப்பு எப்படி வேற லெவல் காரசாரமான உப்புவா டர்ன் அவுட் ஆச்சு. ரஜத் படிதார் கேப்டன்சி லாஸ்ட் இயர் வந்து அவரோட பேட்டிங் பெஸ்டா பாக்கலையோ அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் அந்த பையன் வேற லெவல் ஃபார்ம்ல என்டர் ஆயிருக்கான். எப்பா 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 வாட் ஆர் நாக் பை ஹிம். எண்ட்ல where RCB வந்து where they could have probably got to 250 260, they ended up with 240. It was proving to be too much for MI. Rohit Sharma getting injured, MI in a deep problem yet again. Chica திருப்பி yet another season where they've started poorly. So overall RCB dominant where they left off, MI again starting slowly. First and foremost, congratulations RCB. I think brilliant. I mean, all fairness, நீ சொன்ன மாதிரி சால்ட் வந்து வேற லெவல்ல பேட்டிங் ஆனான். I mean, frankly speaking, I never expected. But Ani, I also thought they gifted it to the hands. I mean, நீங்க நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வாட்ச் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல சொன்னேன். See, டாஸ் வின் பண்ணி மொழ விக்கெட் இருக்குல்ல. டாஸ் வின் பண்ணி எது நீ bowling எடுக்குற? எது நீ கஷ்டப்படாம ஓகே நீ 218 ரன்ஸ் டிஃபீட் ஓடு. இந்தியா மெம்பரோட ஸ்டீல் ஸ்கோர் about 210. Let's say 205 210. நீ ஒண்ணுமே பண்ணாம with the struggling batting lineup, you would have scored 205 210. If you had batted first, they would have scored 250. The biggest blunder number one, I tell you where all the umpires made the blunder. Blunder number one, winning the toss, electing to bowl, number one. Number two, in the Mari batting wickets, batting paradise, don't bring a spinner like Santner and all the power play. They gave a 22 runs plus. And Indonesia, Santner bowled very well. First power, power player, fourth over, fifth over he bowled. He gave 22 runs. But end of the partner, Santner finished with 4 overs, 43 runs and took a wicket. That means next 3 overs, he's just given only 21 runs. So that is the second blunder. Third blunder, Yandapa. அந்த ரஜத் படிடார் வந்திருக்கான். அப்பதான் உள்ள வந்திருக்கான். வந்த உடனே நம்ம மயங்க் மார்க்கெட் கொண்டான். மயங்க் மார்க்கெட் 2 ஓவர் எவ்வளவு பாட்சா காமி ப்ரொடியூசர் அந்த 2 ஓவர் 1 ஓவர் கொடுத்தான். 2 ஓவர்ஸ் எவ்வளவு பாட்சா மயங்க் 2 overs 40 runs. நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குமா? மயங்க் மார்க்கெட் 2 overs 40 runs, லார்ட் ஷார்துல் தாக்கூர் 2 overs 32 runs, 4 overs 72 runs. அங்கே மேட்ச் ஓவர். நம்பர் 1. நம்பர் 2, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு நட்டு போல்ட்ல கைண்டிச்சு. அந்த பால் ஸ்விங்கும் ஆகுது இல்ல, பேசிங் கிடையாது, மொல்லா போடுறான், ரிட்டையர் ஆயிட்டான், வேலையே ஆகாது. ட்ரெண்ட் போல்ட் தான் இன்னும் உட்கார வச்சுட்டு என்னைக்கு வில் ஜாக்ஸ் ட்ரெண்ட் போல் ஆச்சு, நட்டு போல்ட் ஓவர். நம்பர் 2. நம்பர் 3, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மயங்க் மார்க்கெட் போட்டு அடிக்கிறாங்களா போட்டு இவங்க பேட்டிங்ல வந்தாங்கல்ல, பேட்டிங் வரைச்சா என்ன பண்ணிருந்தோம்? அகேன்ஸ்ட் ஸ்பின் ரிக்லிட்டன் அவுட். அகேன்ஸ்ட் ஸ்பின் இவன் அவுட். யார்? சுரேஷ் சர்மாக்கு இவன் அவுட். அவன் பேர் என்ன? ரிக்லிட்டன் அவுட். திலக் வர்மா அவுட். அகேன்ஸ்ட் ஸ்பின், ஸ்வீப்பிங் அகேன்ஸ்ட் ஸ்பின். அகேன்ஸ்ட் குமார் யாதவ் ஸ்வீப்பிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் டு குருணால் பாண்டியா. 3 பேர் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் காட் அவுட் ஸ்வீப்பிங் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங்க்கும் மும்பையோட பேட்டிங்க்கும் இன்னைக்கு ஆர்சிபி வேர் டார்கெட்டிங்
மிட் விக்கெட் டு லாங் ஆன். நீங்க பாருங்க ரஜத் பாட்டிதார் அடிச்ச ஷாட்ஸ்லாம் he wasn't hitting across the line, he was hitting through the line. மும்பை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணாங்க. when Sharfain Rutherford came, அதுக்கப்புறம் we saw when he started hitting through the line how it was அப்படின்னு. So I thought what you're saying point is absolutely right, but Suyesh Sharma was so good, Chika. I thought அவரு வந்து ஒரு game changer. Brilliant. First 2 overs, Suyesh Sharma was brilliant. That young boy, he was an actual game changer. என்னோட ஒப்பீனியன்ல உண்மையை சொல்லட்டுமா? Yes, they gave the man of the match award to Salt for his brilliance. Of course, he gave the momentum to RCB's innings. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர் பொழந்ததுல என்ன கையும் ஆடல பாம்பே கையும் ஓடல காலும் ஓடல ஒத்துக்கிறாது. ஐ அக்ரி வித் யூ தட் பாயிண்ட். பட் ஐ ஸ்டார்ட் எனக்கு மனசுக்குள்ள ஆசை சுயேஷ் சர்மா மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துக்கலாமான்னு. பிகாஸ் தட் வாஸ் தி மேட்ச் டர்னிங் பாயிண்ட். அது அப்பதான் விக்கெட் எடுத்தான், இவன் விக்கெட் எடுத்தான் சுயேஷ் சர்மா. தோ இட் லுக்ஸ் லைக் 4 overs 47 அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 wickets for just 7 runs எடுத்தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அங்கதான் நான் சொல்ல வரேன். I thought, and in fact, Rasingdar, surprisingly, that boy also bowled well. Rasingdar slow run போட்டு ஏமாத்தி போட்டு போய் bowling போட்டு அவன் நல்லா போட்டான். Rasingdar அவன் நல்லா bowling போட்டான். ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் லாஸ்ட்ல அடிச்சிட்டாங்க. உங்க ஃபேவரட் ரொமாரியோ ஷெப்பர்ட் சார்துல் தாக்கூரை போட்டு தாக்கிட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீ எனக்கு புரியவே இல்லை இவங்க. And in fact, even RCB made a blunder of not bringing Jitesh Sharma instead of Romario Shepherd. Either Romario Shepherd vandana vechuko, they would have crossed 255. They brought in Jitesh Sharma. Anga RCB also made a blunder. So end of the day, it's all these small dear viewers. புரிஞ்சுக்கோங்க dear viewers. நான் எப்ப சொன்னேன் சீகா சார் எப்பவுமே சொல்ல, நீங்க பாருங்க CSK on batting tracks bat first, put up a huge total, bowling scoreboard pressure, they will be out. போறாத குறைக்கு அங்க ரோஹித் சர்மா வேற injured. புரியுது அவனுக்கு போறாங்க. ரோஹித் சர்மா அவன் இன்ஜர்டு, ஹாம்ஸ்ட்ரிங் காலி போயிட்டான். They were starting off well. அந்த ரோஹித் சர்மா ரிக்கல் ரன் ஆரம்பிச்சாங்க. அது ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆனோட as good as அவுட் மாதிரி தான் இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம். பேட்டிங் ட்ராக் இதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருந்தானா இதே மும்பை இந்தியன்ஸ் இதே அப்ரோச்ல they would have scored 250. ஆராம்சே they would have scored 250. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இல்ல, நம்ம லைவ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விராட் கோலியோட இன்னிங்ஸ் வாஸ் இட் ஸ்லோயிங் டவுன்? ஏன்னா அந்த பக்கம் சால்ட் படிதார்லாம் அப்படி அடிச்சுன்னு இருக்கும்போது வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? அவன் தான் கரெக்டா பண்ணான். ஒரு சைடு சால்ட் பொழந்துட்டு இருக்கான். நீ why do you want to lose a wicket? Simple, and you don't give a wicket at all. See, strike rate is not bad, 131. Yeah, he was just making sure that Salt gets going there. When you have a partnership going, and the partnership என்ன பாத்து விராட் கோலி 120 runs partnership, விராட் கோலி பட்டிட்டா தான் மெஜாரிட்டி ரன்ஸ். சோ அங்க அதெல்லாம் நீ பார்க்கணும். அங்கதான் எங்க ஸ்லோ டவுன் பண்ணாங்கன்னா பாரு 37-21 balls அந்த டிம் டேவிட் அந்த இவன் அவன் பேர்ல ஜிதேஷ் அங்கதான் வந்து குறைஞ்சது. வேர் they should have gone up to 250. பட் frankly விராட் கோலி வர ஒரு ஆள் ஓன் அந்த சமயத்துல சப்போஸ் விராட் கோலி அதிக போயிட்டு அவுட் ஆயிடும்னு வச்சுக்கோயா நீ, then they would have got it. What is the breakthrough that wanted, they would have got it. But actually they made a very intelligent move. Rajat Patidar 3 வந்தான் பாத்தியா, he didn't send David Padikkal this match. Patidar 3 வந்தான் போட்டு ஒரு பொழந்தான் பாரு அந்த ஸ்பின்னர்ஸ்ல போட்டு. அது இந்த மார்க்கண்டேன்னு ஒருத்தர் போட்டான். இங்க பாரு அங்க பாரு சர்ச் கேட்டு, இங்க பார்த்தா இங்க போகுது அந்த ஹாக்கி கிரவுண்ட் போகுது, ஃபுட்பால் கிரவுண்ட். இங்க பாருன்னா இதுக்கு போகுது அத மெரின் டிரைவ் போகுது. அங்க அப்படியே அடிச்சிருந்தான் அவன். எங்க போடுறது கை வரல காது வரல. பாண்டியாக்கு ஒண்ணும் புரியல. பாண்டியா போல்ட் வெரி வெல் அண்ட் போல்ட் போறாது வரைக்கும் போல்ட் போற ஸ்பீட்ல அவன் வந்து ஷார்ட் போய் பவுன்ஸ் ஷார்ட் பால் எல்லாம் போட பாக்குறான். அவன் ஷார்ட் புடி ஸ்கொயர் லெக் அடிச்சு நான் 6 பார்த்து எவ்வளவு 6 அடிச்சா பாரு ஸ்கொயர் லெக்ல நீங்க பாருங்க எவ்வளவு 6 ஸ்கொயர் லெக் பிட்வீன் மேல. பட் ஆனா என்ன ஒண்ணு தெரிஞ்சதுனால சீக்கா, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆன் பேப்பர் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங் நம்ம சொல்றோம். ரியாலிட்டி இப்போ என்னன்னா they have again started slowly. And லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷம் அவங்களோட bowling seems to have slightly degraded. Even பும்ரா deteriorated. இந்த சார்துல் தாக்கூர் நம்பி இருக்கோம் நம்ம. என்ன பாரு கட்சியில பாரு தாக்கூர் நம்பி விக்கெட் போற கட்சியில அவன் சுத்தி அவுட் ஆயிட்டு போனான் as usual. கடைசியில எப்படி ஷார்துல் தாக்கூர் கேன் கெட் விக்கெட் 20 இப்படிதான். யாராவது சுத்துவான் மூக்கு மேல போகும் ஒரு கை தூவாரு அப்படி லாடு ஐ காட் இட் அப்படின்னு தாக்கூர் தி கிரேட்டஸ்ட் நீ கத்துவாங்க உட்காந்து. நீ வர முதலாடு மை லார்ட் தாக்கூர் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, பெரிய விக்கெட் சால்ட்ட கைட்டிட்டான் அவ்வளவுதான்.
ஏய் 2 ஓவர் 40 ரன் கொடுத்தாண்டா. நான் முன்னா 2 ஓவர் 40 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பேன்டா. போடா இந்த வயசுல எடுப்பேன்டா 66 வயசுல. நீ வேற. இது வேண்டியது அது. இது கேட்டா அவன் தான் விக்கெட் எடுத்தாங்க. நான் என்ன போட்டு எடுப்பேன் விக்கெட் 66 வயசுல நான் 2 போட்டா 6 அடிப்பா போடா அவுட் எடுத்துருவான். ஆனா போடா போடலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு இதே கிடையாது. ஒரு ஒரு இந்த bowlingல ஒரு இதே இல்ல, ஒரு பெனிட்ரேஷனே இல்ல. என்னடா பூம்ரா விக்கெட் எடுப்பான்டா. என்னைக்கு why was Mumbai Indians dominating that scene when they won the last 2020, 2019 and 2020? 2019 because they had Malinga and Bumrah. 2020 they had a prime 2020. Trent Bolt and Bumrah. That's a different thing. But that 2020 also they won, no? அப்ப என்னன்னா பூம்ரா வந்து என்னைக்குமே என்னைய ஃபட்டக் ஒரு விக்கெட் Chika, எடுப்பான். whatever said and done, Chika, you cannot compare. You can't keep going back and say 2020 la eppadi, 2020 la No, 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 eppadi. I'm not saying You compare. can't keep அதான் going back to the 2020 past. 20 பத்தி பேசலப்பா. பூம்ரா என்னைக்கு இப்ப இந்தியன்ஸ் இப்ப இந்தியா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி யாரால வின் பண்ணா? ஒன் ஆஃப் த பிரைம் ரீசன்ஸ் இஸ் ஒன்லி பூம்ரா. Bumrah. கரெக்ட். ஒரு bowler வச்சு வின் பண்ணோம். ஒரு bowler வச்சு 2020 வேர்ல்ட் கப் இதுலயும் வின் பண்ணோம். வாட் யூ கால் வெஸ்ட் இண்டீஸ்ல வின் பண்ணோம். இந்தியாலயும் வின் பண்ணிருக்கோம். கரெக்ட். He is very economical, fantastic. He is bowling very economically fantastic. But see the wickets column. That is the biggest problem for them. Wickets column is very important. அந்த விக்கெட் எடுக்கலன்னா வச்சு பூம்ரா டக்குன்னு ஒரு டிங்னு எடுப்பா LBW ஃபிங்னு போட்டு ஓடுவா. ஒரு ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க விக்கெட் சீக்கா. என்ன பண்ண முடியும்? They are not giving him the second over. You have to give him the most attacking over. When the ball is new, you have to give it to Bumrah. இப்போ வந்து Bolt இல்ல. One thing is very obvious, Chika. சரியா? Bolt is not the same Trent Bolt. அவர் வந்து பெனிட்ரேஷனே இல்ல. நியூ பால்ல அவர் வந்து 4 மேட்சா விக்கெட்டே எடுக்காம இருந்திருக்காரு. இன் a long time this has never happened. But அவரோட ஸ்பீட்ஸும் are low. Right now he needs a break. அஸ்வினி குமாரை எடுத்துட்டு வரணும். Bumrah should bowl the first over when the cherry is absolutely new and when you get the maximum swing. Bumrah should come back to bowl the first over. அதுக்கப்புறம் they have to really think of bringing அஸ்வினி குமார். மயங்க் மார்க்கண்டே வேலைக்கா மாற்றான். அவனை தூக்கிட்டு அஸ்வினி குமாரை நீ திருப்பி டீமுக்குள்ள எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அவைலபிள்னா தயவு செய்து அவனை ஆட வைங்கயாயோ. இல்லாட்டி பேலன்ஸே இல்லையா ஸ்பின்னுக்கு வந்து அவனும் என்ன பண்ணுவான்? ஹாலிடே தானே வச்சுக்கோ. அவனை அப்படியே தூக்கி அவனை எந்த ஹாலிடே அங்கே படுக்கவே தூக்கி எடுத்துட்டு வந்துட்டு வந்து உட்கார வர சொன்னாரு. என் மச்சான் அவனுக்கு எல்லாம் ஹாலிடே கொடுக்குறேன். நீ ஒரு நாள் வேணா ஹாலிடே போயிட்டு வா. ரெஸ்ட் எல்லாரும் போய் ஹாலிடே போயிட்டு அந்த மாதிரி தூக்கி வந்து அவனை போடு. ஹாலிடேயா இன்ஜுரியானே தெரியல. ஆக்சுவலி சில ரிப்போர்ட்ஸ் ஆன்லைன் ஹாலிடேன்றாங்க, சில இன்ஜுரி. எனக்கு எல்லாமே புரியல. பிகாஸ் உனக்கு அந்த மாதிரி ரோஹித் சர்மா கிடையாது. வில் ஜாக் ஓப்பனிங் பண்ணுவான், bowling பண்ணுவான். அந்த பேலன்ஸ் இஸ் not gone for them now. The balance is struggling. I mean, you can't blame Hardik Pandya alone. But these are the reasons I'm giving why they lost the match. And their But bowling RCB, is very Chika, weak. but RCB's batting is right now looking like ஒரு complete batting unit ன்னு பாத்தீங்கன்னா I think they are the strongest batting they are the strongest batting team right now in the IPL, Chika. Yes, RR வந்து அவங்களோட டாப் வந்து you can probably say Suryavanshi and Jaiswal is the hottest pair right now. They are winning matches because both of them are scoring left, right and center every other game. RCB I feel have match winners all through their top 6, top 7. அவங்க ஈவன் 99 for 6 இருக்கும்போது 200 அவங்களுக்கு டெஃபினட்டா வந்து அந்த bowling தான். இன்னைக்கு ராசிக் தார் stepped up. When Hazelwood comes back, I don't see how RCB will not go on to go back into the playoffs, Chika. They should be comfortably into the playoffs in the team. எனக்கு தெரிஞ்சு they are very strong. I'm not disputing that, Ani. I'm not disputing that. The batting lineup depth is terrific. அந்த மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்குச்சு. நீ அவங்களே பிளேட் கொடுக்குற விக்கெட் சிமெண்ட் மாதிரி இருக்கு. As somebody said in our watch-along, wicket looks like cement wicket. Cement wicket என்ன பண்ணா ஒண்ணு இல்ல, just through the line அடிச்சா ஒரு 4 டங்கு விடுறான் போட்டு. அதனால இவன் வந்து பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பால் நேரா கவர்ஸ் மேல 6 இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஆனது 6 இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் 2 பால் ஆனது 6. அவன் வந்தோடனே நல்ல லட்டு மாதிரி கொடுத்தான். இந்த மயங்க் மார்க்கண்டே நீ குழந்தை வந்து போடுறான். அவன் போட்டான் பாரு. 4 6 ஃபர்ஸ்ட் 4 பால் பாருங்க 4 666. ஷார்துல் தாக்கூர் தான். அது ஷார்துல் தாக்கூரோ இல்ல மயங்க் மார்க்கண்டே இல்ல 461 அது வந்து மயங்க் மார்க்கண்டே. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சீக்கா, ஆக்சுவலி நீ இது பார்க்கும்போது தான் தெரியுது ரஜத் பாடிதாரோட ஸ்மார்ட்னஸ் பாருங்க. அது திருப்பி காமிங்களா. I'll call it very high cricketing IQ. 2 overs he decided to target 2 of their weakest bowlers, மயங்க் மார்க்கண்டே அண்ட் ஷார்துல் தாக்கூர். அடிச்சது அந்த 2 ஓவர் அதுதான். அந்த நெக்ஸ்ட் ஓவர் நீங்க பாருங்க he didn't get going. அதுக்கப்புறம்
பும்ரா திருப்பி வந்தார் அட்டாக்ல. ஹி பிளேட் him ஸ்மார்ட்லி. அந்த 10 பால்ஸ்ல he was 46, சாரி 11 பால்ஸ்ல he was 44. he had the chance to go for the record. அந்த பால் சிங்கிள் வந்துடும். ஸோ ரஜத் படிதார் வந்து ஒரு 12 பால் 50 அடிச்சிருப்பாரு, ஜஸ்ட் மிஸ். ஐ தாட் ஹீ ஷுட் have been the man of the match. ஏன்னா ஐ தாட் he was really the game changer. Suresh was close, but yeah. But then you have to understand, who gave them the impetus? Who gave them the momentum? Set the game going. Salt It தான். is Salt. Salt. அவன் அடிச்ச அடியில் தானே ரஜத் பண்டா வந்தான். அந்த 130 ஓப்பனிங் பண்ணிச்சு அப்புறம் தான் ரஜத் பண்டா வந்தான். ஓகே சிக்கா, லாஸ்ட் இயர் யூ செட் இதே பொசிஷன்ல வந்து between CSK and MI, both of them were in a very similar position. Points table போடுங்களா ப்ரொடியூசர், updated points table. I said MI will come back in நானு. MI will come Okay, back you in said MI will come back last year and they are still ahead of CSK because of their net run rate. Lastல ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் அடிச்ச அடி ஒரு சரியான அடி, எப்பா இடியோ இடி அது. அதனால அவங்க இங்க இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு ஒரு செம ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். we'll definitely just touch up on that. நிறைய டீம்ஸ் on 2 wins, நிறைய டீம்ஸ் on 1 win. KKR yet to win. அவங்க 14th April they will be playing against CSK. big game for them. அவங்களுக்கு பெரிய 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 கேம், பிகாஸ் இஃப் தே லூஸ் தட் கேம் மோர் ஆர் லெஸ் தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துருவாங்க அவங்க. இந்த வின் என்ன பண்ணிட்டு தெரியுமா? It has made things easier for CSK also. Now CSK is not too far behind. Now CSK is getting the combination right. Let me be very honest with you, Ani. I'm not just இல்ல சிக்கா, actually MI winning only would have made the table more interesting. ஏன்னா MI would have also been in 4, RCB would have also been more interesting. இது என்ன ஆயிடுச்சு இப்போ? எல்லாரும் 1-1 வின்னர் ஆயிட்டாங்க. MI வின் பண்ணினா the table would have been, the tournament would have been totally open, completely open. Let me be very honest with you. Now what is going to scoreboard score? இப்போ என்ன ஆக போகுது? டெல்லி கேபிட்டல், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோலாம் ஒன்றரை டீம் இன்டர்வியூஸ். லக்னோலாம் ஏதோ ஒரு 2 மேட்ச் இப்போ க்ளோஸா வின் பண்ணாங்க, ஏதாவது லக்னோலாம் குவாலிஃபைல சான்ஸே கிடையாது. குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சென்னை, இந்த 4ல ஒன்னு வந்து மேல. ஓகே, இங்கதான் நடக்க போகுது இப்ப கூத்து. இங்கதான் இந்த கூத்து நடக்க போகுது. இப்பதான் கூத்து ஸ்டார்ட்ஸ். 14th MI CSK is playing KKR. அவங்களை போட்டு பொசிக்கிடுவாங்க. இனிமே தான் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. நான் மும்பை இந்தியன்ஸ் சான்ஸ் இருக்கான்னு கேட்டேன்னா டோட்டல் ஓவரால் பணியாளர் தில்லுக்கு துண்டு நம்ம டெசிஷன் எடுக்கணும். எடுப்பாங்களான்னு தெரியாது. புது பிள்ளை அவங்க யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு காலின்னு தோணுது சிக்கா. MI இந்த சீசன் வந்து என்னமோ, if Bumrah doesn't come back to the old Bumrah coming, எல்லா மேட்சும் ஒரு 3 விக்கெட் எடுக்கணும் பும்ரா, அப்பதான் I see MI winning. ஏன்னா இந்த bowling attack வச்சுட்டு they won't make a run like last year. CSK can make a run if they get their bowling right. They have 3 good bowlers, Ani. 3 bowlers who can bowl very well. Santner, Hardik Pandya, Bumrah. Okay. But they need Hardik Pandya has always been on the expensive side, Chika, but but today he's not, he was not expensive. But today he was not expensive. But he is also capable of going for 450, 455. நம்ம அதுவும் பாத்துறோம் ஹர்திக் கிட்ட இருந்து. Yeah, but then Ani, அவங்க பேட்டிங் லைனப்ல என்ன தெரியுமா எனக்கு புரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் நல்லா ஆரம்பிச்சாங்க, ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் நல்லா ஆரம்பிச்சாங்க. But then 215 rated viewers, 12 runs, no 12 runs no from over number 1. Psychological pressure, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே ஒரு பேட்டிங் நான் இன்னைக்கு சொல்றேன். நிறைய பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம் சீக்கா அவங்க டீம்ல. சூரியகுமார் யாதவ் வந்து வேர்ல்ட் கப்ல பெருசா அடிக்கல சீக்கா. அவர் அடிச்ச மேட்சும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த USA மேட்ச் மட்டும் தான் அடிச்சாரு. கோயிங் இன் பிஃபோர் த வேர்ல்ட் கப் he had a terribly poor run. அந்த நியூசிலாந்து சீரீஸ் he came back to form, he got man of the series. அது ஒரு சீரீஸ் தான். So Surya is not in great form. Entire World Cup Tilak Verma struggled at number 4. Number 3, number 4, he struggled the entire World Cup. Finally, அவரோட பொசிஷன் நம்பர் 6க்கு மாத்தும் போது தான் it made it a little easier for him. அவர் வந்து ஒரு ஃபினிஷரா ஆடும் போது தான் he got into a little bit of form. So their middle orderல they need to shake it up. They need to find a way to get Sharfane Rutherford a little higher up. அவங்க அது பண்ணியே ஆனும். ஏன்னா ரத்தஃபோர்ட் இருக்கிற ஃபார்ம்ல I believe T20 ஃபார்மேட்ல individuals can still win you matches. நம்ம பார்த்திருக்கோம் குஜராத்தோட டாப் 3. How those top 3 will carry the batting and they'll win you matches and you can still qualify அப்படின்னு. Sunrisers Hyderabad 2 years ago, just with their batting power, they've gone to a final. So இப்படி அவங்க வந்து they have to use the player in form, Chika. Sharfane Rutherford has to go back to number 4. Tilak Verma has to come back to number 6. And I'll also suggest using Namandir at number 3. Number 3ல நமந்தீரை யூஸ் பண்ணலாம். சூரியகுமார், or you can even go 3 நமந்தீர், 4 சூரியகுமார் யாதவ், 5 ரத்தஃபோர்ட், 6 ஹர்திக் பாண்டியா. பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க.
நீ சொன்ன மாதிரி திலக் வர்மா டவுன் சைஸ் பண்ணிடு, அவனை 7 அமிச்சிரு. திலக் வர்மாலாம் வந்து திலக் வர்மா is not a batsman. திலக் வர்மா is a batsman good enough to score when he chose once he chased 170, 180. Tilak Verma is a brilliant batsman. Tilak Verma chasing 210, 220, no way, no chance. Let me be very frank. Chance கிடையாது, கஷ்டம். அந்த பையன் ஃபார்ம்ல அவ்வளவு இல்ல, அவன் அந்த பிக் ஹிட்டிங் கெபாசிட்டி கிடையாது. Let's be very clear. Chika, he has a capacity, Chika. His form is only missing right now, Chika. Ani not a tearaway batsman, Ani. He can play shots. I'm not saying no, but he's not a tearaway batsman. For him to be a tearaway batsman, see, you saw how Phil Salt played today, right? You saw how what do you call? You see the play. This Rajat Pandya is playing this season. அவன மாதிரி அவன் ஆட முடியாது. திலக் வர்மா ரஜத் பண்டியா மாதிரி அடிக்க முடியாது. என்ன சீக்கா மறந்துட்டீங்களா சீக்கா? சவுத் ஆப்பிரிக்காவோட எல்லாம் 100 அடிக்கும் போது அதுக்குள்ள ஏதாவது அங்க சொன்ன அந்த காலத்துல அப்படி சொல்லுவீங்க, நீ அதே போயிடுவா நீங்க. ப்ளீஸ் ஐபிஎல் என்ன பண்றான் இந்த மாதிரி? ஐபிஎல் பண்றானா சீக்கா? அதுக்குள்ள இப்படி டர்ன் அரவுண்ட் பண்ணீங்க. கரெக்ட், இஸ் இன் a bad form. பண்ணல நீ, but he just won you the Asia Cup of the final. I don't think he's that bad a player. Overnight did I say he's a bad player? Did I say he's a bad player? ரஜத் பண்டிடார் மாதிரி ஒரு போலிக்கு போய் கிழிச்சு கொடுக்க முடியாது. Tearaway, you cannot just take the opposition away out of the attack. He was doing that 2 years back. He stopped doing that. அது ஏன் தெரியல. I don't know, boss. 2 years back, 3 years back நான் கவலை கிடையாது நீ. இல்ல சீக்கா, but it's a mentality thing. Like you've seen first 2 years la வரும்போது திலக் வர்மா விட்டு திருப்புவான் சீக்கா. Bombay last 2-3 IPLs is not done very well, Ani. Let's be very clear. Last 2-3 IPLs is not done anything great for Mumbai Indians. I'm talking IPL. I'm not talking international cricket. Forget about international cricket. We are talking IPL. Rajat Pandya does not play international cricket. Let's be very clear. Okay. அவன் வானா கீழ்ச்சி கொடுத்து போற ஆப்போசிஷன். அதுதான் வேணும் எனக்கு. பந்தியா pitch கொடுத்து போனா போ, அது மாதிரி போ. பந்தியா போற. You don't want consistency here. You want batsman. Every batsman, somebody to put a hands up and say finish it off, go. That's all. I'm not asking you to score 7 out of 10 games. You score 4 out of 10 games, you win the match with single-handed for a team. That's all you need. Understood. Exactly, very good point what you're saying. Absolutely right. Anyway, but அந்த பக்கம் GT pulling off a thriller. But that was coming back RCB எவ்வளவு இன்டெலிஜென்ட் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாங்க பாத்தியா? அதே லெக் ஸ்பின்னர் தான். சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் தான். இங்க மயங்க் மார்க்கண்டே, இங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் குருணால் பாண்டியா. குவாலிட்டின்னு ஒன்னு இருக்கு சீக்கா. I thought மயங்க் மார்க்கண்டே எல்லாம் way better than சுயேஷ் சர்மா எல்லாம் way better than மார்க்கண்டே சீக்கா. சாமையா போறாங்க. சின்ன பையன் போன வருஷம் நல்லா போறான், இந்த வருஷம் அங்க வந்து சாண்ட்னர் வந்து ஆஃப்டர் பவர் பிளே சாமையா போடுறான். இங்க வந்து யூ கேன் சே ஆக்சுவலி இல்ல, குருணல் பாண்டியா இஸ் வெரி அண்டர் ரேட்டட். குருணல் பாண்டியா சாண்ட்னரா நீங்க ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ வில் கோ ஃபார் குருணல் பாண்டியா தான். அந்த பையனுக்கு வந்து ஒரு டிஃபரண்ட் போலர் அவன். பாருங்க இன்னைக்கும் பவுன்சர் எல்லாம் போட்டு எவ்வளவு பால்ஸ் ரொம்ப குறுக்கேறாங்க பாருங்க. 26 ரன்ஸ். அந்த பசங்க 222 அடிச்சிருக்காங்க. அதே 4 overs 22 runs, 26 runs. அமேசிங் போலிங். இங்கதான் மேட்ச் வினிங்க இந்த ரெண்டு போலர் நல்லா போடணும். அங்க பாரு டிஃபரன்ஸ். அங்கதான் அந்த ரெண்டு போலர் 72 runs, 4 overs 72 runs. வேற இந்த பசங்க பிரமாம போலிங் போட்டாங்க. அங்கதான் அண்ட் விக்கெட்ஸ். அனி பாம்பே விக்கெட் இஸ் a flat wicket. Calcutta wicket is a flat wicket. Chennai wicket is a flat wicket. Okay. Then, which is one more wicket is a flat wicket, which is the other one. Bangalore wicket is a flat wicket. 4 flat tracks. LSD wicket is not a very flat track. I don't know about Nedi Patana, even we saw Mullanpur. Other flat wicket தான் இருக்குது பாக்கிறதுக்கு. புரியுதா உனக்கு? So குஜராத் கொஞ்சம் slightly flattish kind of wicket தான் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே flat wicket தான் சீக்கா. ஏன்னா இன்னைக்கும் பார்த்தோம் அங்க. பட் சூப்பரா போட்டாங்க சீக்கா. வை ஐ ஃபீல் அந்த லைவ்ல நான் சொன்னேன் ஜிடி அண்ட் டிசி வில் பி ஃபைட்டிங் ஃபார் த டாப் 4. எனக்கு பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் ஆஸ் இஸ் வேர் இஸ் இன்னும் பார்க்கணும். we have to see if CSK can make a comeback and if they can get their bowling sorted, they can make a comeback for sure. But as is where is as of the first 4 matches in the 5 teams வந்து நல்ல ஸ்ட்ராங். ஏன் ஜிடி நான் சொல்றேன்னா only surely because their bowling looks good chika. அவங்களோட bowling looks solid chika. I'm telling you, Rabada is actually the problem. அவங்க ஜேசன் ஹோல்டர் ரபாடாக்கு பதிலா எடுத்துட்டு வரலாம். சிராஜ் வந்து டீசென்டா போட்டுன்னு இருக்காரு. he's not been amongst the wickets but he's been economical. பிரசித் கிருஷ்ணா ஐபிஎல்னு வரச்சே கலகறான். அவன் என்ன ஆறுதுன்னு தெரியல, அணியனா மாறிடுறான். ரஷித் கான் is back to his best. This Ashok Sharma is turning out to be a real weapon chika. 150 clicks. ஒரு பால் அந்த அச்சாம்பாரு முகுல் சௌத்ரியோட மண்டல டபார்னு ஒரு அடி. He could be the next Mayank Yadav அந்த மாதிரி. But I hope he stays fit for the entire season because he will be a real weapon. India going sure கூடி சீக்கிரம் ஆடுவான். They have got a solid Arsenal chika and with that top 3
அந்த டாப் 3 இஸ் தி ஒன்லி டாப் 3 which guarantees runs. யாரா ஒருத்தர் அடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சீக்கா அந்த டீம்ல. ஷூரா அதான் ஆயிடுச்சு இருக்காங்க. அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கவலைப்பட வாட்சி முடிச்சு பொட்டல பண்ணி போயிட்டு இருக்காங்க எல்லாரையும் போட்டு. நீ சொன்னது ரைட்டு. ஐ அக்ரி வித் போலிங் நல்லா இருக்கணும். அவங்ககிட்ட நல்ல போலிங் இருக்கு, டாப் 3 பேட்டிங் வச்சிருக்காங்க ஜிடி. பட் will they go for the top 4 now? The question is, I don't know. I doubt it still. I still have a doubt. Let me be very honest. I still have a doubt. They have everything going for them. I still believe that CSK has got a chance. MI also has got a chance. We'll have to wait and see how consistent RR I will goes say, through. Chika, I'll say CSK will be the team to make the comeback, not MI this year. If they have to make I a don't know. comeback. I mean, MI has done it in the past, so I'm just giving that benefit of doubt. Last time it was but MI, again, this time I feel it will be CSK. it will be. I'm 100% sure CSK will make it. I'm 100% sure I'm giving it to CSK for making it because they've got the bowling sorted out. One is little more fine tuning because CSK's batting is gone. Let's be very clear. Whereas DC will start slowly faltering from now onwards. They have lost a lot of ideas. In the combination of them, they also start. Ani, the tearaway batsman. Let's be very, very clear. Or tearaway batsman. Kuldeep Deadly bowling போடுறதில்ல. Kuldeep Deadly bowling போடுறதில்ல. Whereas Punjab நீ சொல்றியா dangerous. They look very dangerous. RR, I would like to wait and see how consistent they are. No, first 4 matches they dominated. They won the first 4 matches. இப்போ நாளைக்கு வந்து RR was Sunrise ஆட போறாங்க. அந்த மேட்ச் பத்தி we'll just touch upon it slightly. அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? Then RR இன்னும் கொஞ்சம் 4 நாள் தெரிஞ்சிரும். இன்னும் ஒரு when it's around say totally they all play 14 matches. Yeah. When they play 8 matches இப்ப எல்லாம் 4 matches ஆடி இருக்காங்க. 8 matches range தான் அப்படியே டேபிள் அப்படி 8ல RR would have won either 6 or 7 பாருங்க. I don't know. Okay, anyway, guys, நாளைக்கு என்ன சிக்கா? Sunrisers versus RR யாரு? என்ன செமையா இருக்கும் போது பாக்கிறதுக்கு டிவி வச்சு ஜாலியா பார்க்க போறேன். சரி, யார் பக்கம் போக போறீங்க? டிராவிஷேக்கா இல்லாட்டி ஜெயசூர்யாவா? ஜெய்ஸ்வால் and சூரியவன்ஷியா? நான் வந்து ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷ் தான். ஏன் சொல்றேன்னா பட் யோசிச்சு பாருங்களேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன், அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் இல்ல, சும்மா யோசிப்பாங்க. நம்ம தாண்டா இது ஆரம்பிச்சு விட்டோம் IPL-ல 2 வருஷம் முன்னாடி. நம்ம தான் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எல்லாரும் நம்மள பார்த்து இப்ப காப்பி பண்ணி நம்மளோடே பெட்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு இல்ல. ஏன்னா RR got a better bowling line. அதுதான் சொல்ல வரேன். And RR நாண்ட்ரே பர்கர் ஆர்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் போட போறாங்க. சோ அந்த அவங்க bowling line up பாரு RR, அதான் அவங்க அட்வான்டேஜ். RR bowling has got a more balanced side. So RR definitely a favorites for RR tomorrow's game. And the Jayasuriya தான் அதுவும் favorites. ஏன்னா எங்க வந்து அவர் ஆடு விட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஆர்ச்சர் வந்து ஒரு கிங்குன்னு விட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஷார்ட் போட்டான அன்பிளேபிள் பால் போட்டானே, அந்த மாதிரி எல்லாம் போட்டோன்னா டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும் ஆர் அபிஷேக் சர்மா, you can get out. That's what I'm not saying they will get out. You can get out. Even though Klaasen is getting runs, he's not looking good, Chika. Ani, that the problem is not all these fellows who retired from international cricket saying they retire, they want to play only club, what they call the so-called franchise cricket. They're all faltered. Klaasen, Bolt, Nicholas Pooran, தடவனாங்க. All of them. They said, we are not available for the country. சொன்னாங்களா? பாரு, அப்படியே பாரு. நேஷன் ஃபர்ஸ்ட் தான் என்னைக்குமே இருக்கணும். நேஷன் விட்டு வந்தா தடவல்ஸ்கி தான். நிக்கலஸ் பூரன் என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் நிக்கலஸ் தான். எனக்கு ஒன்று தின்னுவா. பூர நட்சத்திரம், நமக்கு பூர நட்சத்திரம். சார் அடிக்க மாட்டேன்றாரு, தடவராரு. Klaasen தடவறான். Klaasen is getting runs. Klaasen வந்து is getting runs, but he is not the old Klaasen. தடவிங் and getting runs. Getting runs வேற, தடவிங் வேற. இங்க தடவிங் and not getting runs பூரன். கோல் தடவறான் bowlingல. பால் என்ன பண்ணுது? அது பால் ஃபைன் சிக்கு ஃப்ளக்கன் போற, அது வரல எனக்கு. பொத்தக்குன்னு வருது அவன் bowling ஆக்சுவலா. சரி, ஓகே. எனிவே, நீங்க வந்து பின்ன நாளைக்கு ராஜஸ்தான் சொல்றீங்களா? 5 out of 5 ஆச்சிக்கா ராஜஸ்தான் அந்த ஸ்டார்ட்டுக்கு போறாங்களா? எனக்கு என்னவோ சன்ரைசர்ஸ் நாளைக்கு அப்செட் பண்ண போறாங்களோன்னு தோணுது. RR at home. யாரா சன்ரைசர்ஸ் ஒரு பொட்டலம் போலிங்கடா, அம்மாஞ்சி போலிங்கடா. இந்த அம்மாஞ்சி போலிங் வச்சு யார் போலிங் போடுறது? இல்ல, அவங்க RRக்கு ஏர்லியா 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா அப்போ வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அந்த மிடில் ஆர்டர். பிரியான் பராக், ஹெட்மயர். பட் அது வேற விஷயம். மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணாலும் ஒத்துறதெல்லாம். பட் அம்மாஞ்சி bowling யார் எடுக்க? I can't believe teams are not thinking of going with off spinners, Chika. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட நாளைக்கு எங்காவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆட முடியுமான்னு யோசிக்கணும் அவங்களும். பாருடா, சார் அங்கதான் கேப்டன்சிக்கு ஸ்கில்ஸ் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணா பாரு, ஷிசாங் சிங் ஆஃப் ஸ்பின் போட்டு 2 விக்கெட் எடுத்து போயிட்டா பாரு.
அது மீடியம் பேஸ் போட்டா அவன் நிறைய ஸ்லோர் ஒன் ஆஸ்பின் யூஸ் பண்ணான். என்னவோ போட ஹாஸ்பிட்டல் தான் விக்கெட் எடுத்தாரு 2 விக்கெட்டும். இல்ல ஆமா ஸ்லோர் ஒன் தான் ரெண்டுமே. பட் யா ஐம் ஸ்டில் ஷாக்ட்ல. ஏன்னா நீங்க செட்டப் ஆஃப் டீம்ஸ்ன்னு பார்க்கும்போது பவர் பிளேல யாருமே இல்ல bowling போடுறதுக்கு. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். It could மார்க்ரம் be a கூட ஒரு good- ஓவர் கொடுக்க மாட்டேன்றான்டா பிரத்து. மார்க்ரம் கொடுக்கலாம் மேடம், ஒரு 2 ஓவர் கொடுத்து பாரு, நல்லதானே போடுறான் அவன். Correct. அபிஷேக் சர்மா எவனோ ஒருத்தர் விக்கெட் எடுத்தாரு, எவனோ ஒரு விக்கெட் எடுத்தான் தெரியுமா நம்ம இந்தியாவோட, அவன் தான் ஆமா, அபிஷேக் ஓப்பனிங் சர்மா. bowling போட்டு விக்கெட் எடுத்தான். அபிஷேக் சர்மா தானே. அப்புறம் என்ன? Yeah, anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget. இல்ல it was not அபிஷேக் சர்மா, it was ஈஷான் கிஷன். Ishan Kishan. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the links in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.